ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஜூன் 15th எடுத்தது. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆகிடுச்சு. ஒன்றுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. அதனால வீடியோ தொடர்ந்து போட முடியல. இந்த வீக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளும் சேர்ந்த மாதிரி லீவ் கிடச்சிருக்கிறதுனால இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். விஜய் டிவியில் வர இந்த ப்ரோக்ராமை நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு 2 எபிசோடு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இதை ஹாட்ஸ்டாரில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நான் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேலை இங்கே இருக்க எல்லா துணியையும் மடித்து பீரோவில் அழகாக அடுக்கி வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். நைட்டி எல்லாம் தனியாக, சுடிதார்லாம் தனியாக, அந்த மாதிரி ஒருத்தரோடதையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை பொறுமையாக மடித்து அதுவே ஹாஃப் டே ஆகிடுச்சு உள்ளே வைக்கிறதுக்கு. சாட்டர்டே ஃபுல்லாகவே பயங்கர பிஸியாக போச்சு. விளக்கெல்லாமே விளக்கி க்ளீன் பண்ணி அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப பயங்கரமான வேலையாக இருந்தது. அதனால் அதுக்கு மேலே ஷூட் பண்ணல. வீடியோ அப்படியே சண்டே தொடருது. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நொங்கு வாங்குறதுக்காக. இந்த தடவை நொங்கு சீசனில் ஊரில் வாங்கினது தான். ஊரில் வந்து ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்ற மாதிரி விற்றாங்க. இங்கே வந்து 100 ரூபாய்க்கு 8 பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பதனி வந்து ஒரு டம்ளர் 30 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயே நொங்கு போட்டிருந்தாங்கன்னா 50 ரூபாயாம். ரவி மட்டும் ஒரே ஒரு டம்ளர் வாங்கி அதை குடித்தாங்க. நான் மோஸ்ட்லி இது குடிக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அப்புறம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு 4 பீஸ் நொங்கு 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நவி வந்து இளநீ குடிக்கணும்னு விருப்பப்பட்டா. அதனால அவளுக்கு இளநீ வாங்கி கொடுத்தாச்சு. இளநீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேட்டு கேட்கும்போது தான் பயங்கர ஷாக்கு. ஒரு இளநீ 70 ரூபா அப்படின்னாங்க. நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. நாங்கள் இளநியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் இருந்தது. அதையும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே எப்படியாவது நொங்கு, இளநீ, மாங்காய் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி 2யும் ஒன்றாவே வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த நொங்கை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை தோலை உரித்து சாப்பிட போகிறோம். இந்த இயர் எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய சேலஞ்சஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நான் விவரமாக சொல்லலை. பட் ஆனால் என்னவே ரொம்ப ஆக்குப்பைடாக வச்சுக்கிற மாதிரி தான் நிறைய சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டேன். பார்ப்போம் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வீடியோஸை புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கறது போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு 1-2 கமெண்ட் வந்தாலும் அதை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நெருக்கடியிலையும் கஷ்டப்பட்டு வீடியோ போடும்போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சில நேரம் ஏன் போடணும் அப்படின்னு வேறு தோணுது. இல்லை என்னோடய யூடியூப் சேனல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சா, யாருமே அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கூடவே மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இல்லை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நவி பாருங்கள் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளே, அதையும் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அவள் வந்து சின்ன வயசில் ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிருக்கா. இந்த விலாக் இதோட முடியுது.